எல்லாரும் கூட ஒரு வாஞ்சையோடு ஜெபிப்போம். அந்த நாளில் வேதத்தின் மகத்துவங்களை காண என்னுடைய கண்களை திறந்தல்ல ஆண்டவரே. நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை எங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் ஜோபமா அப்படியா நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் ஆளுக செய்ய இயேசு மூலத்தாவே. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எங்க இருந்தோ போன மாதம் ஞாபகம் இருக்கா? யாத்திராகவும். இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா திருப்பி போறோம். எதுக்குன்னா பின்னால எண்ணாகம் எல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு நிறைய சில குழப்பங்கள் வரும், பெயர் குழப்பங்கள். அதை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி இந்த நாளில் ஆதியாகமத்தில் சில முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது விசேஷமாய் ஆபிரகாம் ஈசாக்கு கோத்திர பிதாக்கள் யாரெல்லாம்? கோத்திர பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். இவங்கதான் கோத்திர பிதாக்கள்னாலே அதான். அதனால இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கோத்திர பிதாக்களின் வம்ச வரலாறு. இது நம்ம நம்பருக்கா எங்க உள்ள போர்டுன்னு பெனியல் சர்ச். கோத்திர பிதாக்களின் வம்ச வரலாறுகளை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்க எண்ணாகம புஸ்தகத்தில் போகும் பொழுது இந்த கோத்திர பிதாக்கள் வரிசையாக இருப்பாங்க. நீங்க யாரு இது, இசக்கார் யாரு, ஜபுலோன் யாரு, லேவி யாரு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த பாகத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியும். அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டை நம்ம எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம்? என்ன வந்து வச்சா இந்த கட்டம் இருக்கப்பா, கவுண்ட் பண்ணுங்களேன். 10 அப்படிதானே? இங்க இருந்து ஆரம்பிக்குது. என்ன எதுல இருந்து ஆரம்பிச்சோம்? அதான் பேர் என்ன? அதுக்கு பேர் ஆதி காலம். இது என்னது? கோத்திர பிதாக்களின் காலம். அப்புறம் இது என்னது? எகிப்திய அடிமைத்தனம் மேல வனாந்தர பயணம். இதுல எகிப்திய அடிமைத்தனம் வேற வந்தோம் அப்படிதானே? எகிப்திய அடிமைத்தனத்துல 10 கற்பனைகள், அதுக்கு முன்னால 10 வாதைகள், இவளை குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த ஸ்கிரீனை 2ஆ பிரிச்சு பார்த்தோம். ஒன்னு என்னது? தேசங்களை சுதந்திரித்த காலம், நியாயாதிபதியுடைய காலம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யம், பிளவுபட்ட காலம், சிறைபிடிக்கப்பட்ட காலம், அது 9வது கட்டம். 10வது கட்டம் திரும்பி வந்த காலம். அது அந்த 10 பகுதிகளாக இங்க நான் பிரித்திருக்கிறோம். ஆதி காலம், கோத்திர பிதாக்கள், இந்த கட்டமும் மேல போட்டிருக்கோம் பாருங்க. கோத்திர பிதாக்கள் காலம், எகிப்திய அடிமைத்தனம், வனாந்தர பயணம், தேசங்களை சுதந்திரித்த காலம், நியாயாதிபதிகள் காலம். இதுதான் 10 தான். இதுதான் பழைய ஏற்பாடு. இந்த 10 ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பழைய ஏற்பாடு உங்களுக்கு அப்படியே இருதயத்துல பதிந்து ஆகணும். இந்த 10க்குள்ளதான் இந்த மல்கியா வர புத்தகங்கள் இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த 10 காரியங்கள். சரிங்களா? இப்போ இன்னைக்கு காலையில கூட பாஸ்டர் எடுத்தாங்க. ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்துல ஆதாமுக்கு பிறகு யாரை குறிச்சு எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை பற்றி சொன்னாங்க. சேத். அப்படிதானா? சேத்து
ஆபிரகாம்ல இருந்து நோவா வர ஒரு உள்ள சந்ததியை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதான் அது. சேத் யாரு? ஆதாம் ஏவாளுடைய, அதுல இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தொடங்குது. அதிகாரம் 4 அதிகாரம் 25 26 வாசிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். ஆபேலுக்கு பதிலாக சேத் என்று பெயரிட்டாள். அப்படிதானே? அப்புறம் அப்பொழுது மனுஷர் அப்போ சேத்துல இருந்து மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவனோடு சஞ்சரித்தவன் யாரு? இதுல இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்புறம் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் நான் ஒவ்வொரு பேரா எடுக்க போறது இல்லை. நோவாவை பற்றி என்ன தெரியும்? போன மாசம் பார்த்தோம். பேழையை குறித்து, பேழைக்கு சைஸ் என்ன. நோவாவுடைய பிள்ளைகள் யாருக்காவது தெரியுமா? சேம், காம், யாப்பேத். இது எதுக்கு தெரியுமா? இந்த வானவில் மாதிரி நான் போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மழையின் எரி பூமியை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வானவில் அடையாளம் பூமியில வந்தது. அதனாலதான் இந்த படத்தை எப்படி போட்டிருக்கிறோம். சோ அப்ப நோவாவுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத். இதுல யாரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி? சேம், ஷம். அல்லது இவங்களை யூதர்களுக்கு பேரு சிமைட், SEMIT. உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆன்டி சிமெட்டிசம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. யூதர்களை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு ஆன்டி செமிட்டிக் குரூப் இருக்கிறாங்க. சிமைட்ஸ் அப்படின்னா யூதர்கள். இந்த சேமுடைய வம்சத்திலிருந்து வந்தபடியினால அவர்களுடைய பெயர் சிமைட்ஸ். சேம் இங்கிலீஷ்ல சிமைட். ஆன்டி செமிட்டிசம்னா இப்போ ஜெர்மன்ல ஹிட்லர் வந்து யூதர்களை கொண்டு குவித்தார். அதுக்கு பேர் என்னன்னா ஆன்டி செமிட்டிசம். இன்னைக்குமே யூதர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டுதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு யாரும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா? யூதர்கள். இஸ்ரவேலர்கள் தான் ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த சேமுடைய வம்சத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, சேமுடைய வம்சத்திலிருந்து யார் வர்றாருன்னா நம்ம தேராகு தெரியுமா? ஏபேர் என்னது தெரியுமா? எடுத்தனா ஏபேர் எடுத்தனா இல்லையோ? ஏபேருங்கிறதுனா நதிக்கு அப்புறத்துல இருந்து அந்த பேருக்கு அர்த்தம். ஏபேர் நதிக்கு அப்புறத்துல இருந்து ஆபிரகாம் வந்தபடியினால இந்த ஏபேருங்கிற பெயரின் படியாக ஹீப்ரு என்ற வார்த்தை வந்து, அதனாலதான் அவங்கள எபிரேயர்கள் என்று சொல்லுவாங்க. பெயர் அர்த்தம். அப்ப தேராகுக்கு இதுல இந்த சந்ததியில வரக்கூடிய ஆபிரகாம், இந்த சந்ததிகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆபிரகாம், ஈசாக், சரியா? அப்புறம் அங்க மில்காள், இல்காள் அதெல்லாம் எடுக்க வேண்டாம். லோத்துடைய பிள்ளைகள் யாரு? மோவாப், அம்மோனியர். அது யாரு? 2 சந்ததி இருக்காங்க. இவங்கெல்லாம் பிற்காலத்துல யூதர்களுக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள். மோவாபியரும் அம்மோனியரும் இன்றைக்கு அந்த கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல மோவாபியர் கிடையாது, அம்மோனியர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இது நோவாவுடைய கிரேட் கிராண்ட்சன் தான் அந்த ஏபேருங்கிறவன். அவனை பற்றி இப்ப நான் எடுக்க விரும்பல. இப்ப நம்ம என்ன அடுத்த ஆபிரகாமுடைய சந்ததி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய ஸ்டோரி எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் ஈசாக்குல என்னெல்லாம் தெரியும்? கதை தெரியும் உங்களுக்கு? ஈசாக்கு கல்யாண கதை தெரியுமா? ஒருத்தர் பொண்ணெல்லாம் பார்க்க போவோம் ஈசாக்கு. சூப்பர். அப்போ இந்த ஆபிரகாம் இதிலிருந்து நம்ம பிரிச்சு எடுத்து ஆபிரகாம் ஈசாக்க மாத்திரம் தான் கொண்டு வர போறோம். மீதி மில்காள், இல்காள், ஆரான் இதெல்லாம் இப்போ நமக்கு நான் அதுல உட்கார போறது இல்லை. முக்கியமானது உங்களை கடந்து வந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு.
ஈசாக்கு யார கல்யாணம் பண்றான்? ரெபேக்காள். யாருடைய மகள் ரெபேக்கா? பெத்துவேலுக்கு மாமா மகா கல்யாணம் பண்ண போயாச்சு. அங்கதான் போன இடத்துல பல வருஷங்கள் பொண்ணுக்காக போராட்டம் நடக்குது. யாரு? ஈசாக். அப்படிதானே? இல்ல, யாக்கோபு. இப்ப ரெபேக்கால ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த பிங்க் கலர்ல உள்ளதெல்லாம் பெண்கள். ரெபேக்காள், அவங்களுக்கு 2 பிள்ளைகள், லேயாள், ராகேல். அந்த 2 பேருக்கும் போட்டி போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி யாக்கோபுக்கு லேயாள், ராகேல், அல்லது இங்கிலீஷ்ல என்னது, ரேச்சல். அடுத்தது ஆபிரகாம். நோவாவிலிருந்து ஆபிரகாம் எங்க வர்றாருன்னா, நோவாவிலிருந்து 10வது தலைமுறை தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய கதையும் பிரீஃபா சொல்லுவார். இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுல வந்து நிற்கிறோம். ரெபேக்காள் அதெல்லாம் ஸ்டோரியில போக வேண்டாம். இப்போ நோவாவிலிருந்து 10வது தலைமுறை வந்து ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆகார் மூலம் 86 வயதுல இஸ்மவேல் பிறக்கிறான். எத்தனை வயசுல? 86 வயசு. அப்புறம் சாரா 90, ஆபிரகாம் 100 வயதுல இருக்கும் பொழுது ஈசாக்கு பிறக்கிறான். அப்படியானால் எத்தனை வயசு இஸ்மவேலுக்கு? அப்போ 16 வயசு இல்லையா? 16 வயசுல தான் தம்பி பிறக்கான். யாரு? ஈசாக்கு. அப்புறம் கேத்துருவாள கல்யாணம் பண்றாரு. அப்புறம் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோப். இதுல யார் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி? யாக்கோப். அந்த டீட்டெயில்லாம் ரொம்ப போக வேண்டியதில்லை. இதுல நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஆதியாகமத்துல சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த சொல்கிறார். எதுக்காக சொன்னாரு? சோதிக்கிறதுக்காக. உன் புத்திரனும் 22 அதிகாரம், ஜெனசிஸ் 22 அதிகாரம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து மோரியா மலைக்கு போய் பலி செலுத்த கொண்டு போ. பையன்கிட்ட சொல்லல, மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. பையனும் விறகெல்லாம் தூக்கிட்டு மேல போறான் மலைக்கு. அங்க போய் நடந்தது என்ன? வேலைக்காரங்களை கீழே மலைக்கு வரல. எந்த மலை? மோரியா. நல்ல ஞாபகம். இந்த மோரியா மலையில தான் பின்னால தேவாலயம் கட்டப்படுகிறது. எந்த தேவாலயம்? எருசலேம் தேவாலயம். புரியுதா? அப்போ ஈசாக்கை கொண்டு போய் அங்க பலி செலுத்த சொல்லுகிறார். ஆனா அங்க பலி செலுத்த போகிற இடத்துல என்ன போச்சு? வானத்துல இருந்து ஒரு சத்தம், பிள்ளையாண்ட மேல நீ. எங்க ஊர்ல ஒரு பாஷை சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதோ? அதாவது எங்க ஊர் நாகர்கோவில் பாஷையில சொல்லுவாங்களாம். பாஸ்டர்மாவுக்கு தெரியுமா தெரியல. ஈசாக்கு மேல அப்படி கத்திய அப்படி தூங்கி வெட்ட போகும்போது, ஏல ஆறாமே ஆறாமே ஈயாக்கு மேல பிரியாத்திய போடாதல்ல பிரியாத்தின்னு கத்தி. ஏல ஆறாமே ஆறாமே ஈயாக்கு மேல ஈசாக்கு மேல பிரியாத்தின்னு கத்தி. அது மாதிரி எதற்காக வேண்டி தேவன் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தும் அளவுக்கு கொண்டு போய் திருப்பி அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி செலுத்தி ஈசாக்கை பெற்றுக் கொண்டார்? அதான் கேள்வி. இதான் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை அதெல்லாம் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எப்படி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? அவங்க யூத சந்ததி தானே, இஸ்ரவேலர்கள் தானே, ஆபிரகாமுடைய சந்ததி தானே. அப்ப நமக்கு பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நம்மளையும் சத்தான்னு சொல்றாரு. அப்போ எப்படி?
சொல்லுங்க, நீங்க பைபிள் டீச்சர் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, சிஸ்டர் தெரியும். விசுவாச சந்ததி. சொல்லுங்க, கரெக்ட். ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாமும் தேவனை விசுவாசித்தா நாமும். அப்ப நமக்கு பிரமாணம் வேண்டாமா? கேள்வி புரியுதா? அவ்வளவு பிரமாணம் கொடுத்தாருல, அவ்வளவு விருத்த சேதம் கொடுத்தாருல, கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தாரு. அப்ப நம்ம எப்படியாக அதுல வருவோம்? நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு எப்போ பிரமாணம் கொடுத்தாரு? போன வாரம் பார்த்தோம், போன மாசம். எப்போ பிரமாணம் கொடுத்தாரு? ஆபிரகாம் இருந்தாரா பிரமாணம் கொடுக்கும்போது? யார் இருந்தா? மோசே. 430 வருஷம் ஆச்சு ஆபிரகாமுக்கு பிறகு இல்லையா? அப்ப பிரமாணம் கொடுத்தது எப்போ? பின்னால. அப்போ ஆபிரகாம் பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படவில்லை. அடுத்தது விருத்த சேதனம். 12ஆம் அதிகாரத்திலேயே இவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. விருத்த சேதனம் கொடுத்தது எப்போ? அதுக்கு பிறகு 14ஆம் அதிகாரம். அப்போ ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது வானத்து நட்சத்திரம் காட்டினாரு, அவன் பார்த்தான், அதை விசுவாசித்தான். அவன் விசுவாசித்த பொழுது அது நீதியாக எண்ணப்பட்டது, அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். அங்க பிரமாணம் இல்ல, விருத்த சேதனம் இல்ல, ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது போல நாமும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக்கப்பட்டு பூமியில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவது நாம் ஆசீர்வதிப்பீங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் பட்டன உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன சொல்ல வர்றாரு பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது? ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததின்னு யாரு? ஈசாக்க சொல்லுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ நாம ஆபிரகாமுடைய இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். எதுல? எல்லாத்துலயும். சயின்ஸ்ல எடுத்தாலும் சரி, ஆர்டிலரி எடுத்தாலும் சரி, விஞ்ஞானம் எடுத்தாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்ட் எடுத்தாலும், நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே யூதர்கள் தான். உலகத்திலே அதிகமா நோபல் பிரைஸ் வாங்கி இருக்கிறது யாரு? யூதர்கள் தான். உலகமே அதிகமா ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது யாரு? யூதர்கள் தான். உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பென் டிரைவ், லைட்டு, லேப்டாப் எல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? யூதர்கள் தான். பென்சிலின் மெடிசன் கண்டுபிடிச்சது யூதர்கள் தான். சர்ஜரியில இது எக்ஸ்பர்ட்ஸ் யூதர்கள் தான். எப்படியாவது அவங்க இவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே அசந்து போய் இருக்குது. எப்படி அடிக்கிறான், எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. அவங்களுடைய விஞ்ஞானம் அந்த அளவுக்கு போயிருக்குன்னா காரணம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் அதே ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. நல்ல புரியுதா நான் சொல்றது? இயேசு இல்லைன்னா எடுத்துக்காங்களேன், நம்ம வாழ்க்கையில வந்து இயேசுன்னு ஒரு ஆளை பறக்கலன்னு வைங்க, நாம என்ன செய்துட்டு இருப்போம்? கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருப்போம். ஜஸ்ட் ரிமூவ். உங்க வாழ்க்கையில இருந்து இயேசு எடுத்துருங்க, ஜீரோ. நாம ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க நினைக்கல, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு. திரும்பி பாருங்க, கடந்து வந்த பாதைகளை எப்படி இருந்தோம், உங்களை எங்க கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார் சொல்லுங்க. நீங்க ஒரு குறை சொல்ல முடியுமா? நம்ம சின்ன குறைகள், இதை பெருசா நம்ம அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஏசப்பா, நான் அதான் போன வழிபாட்டு கூடாரத்தில் நினைச்சுதார் அவரு. அங்கிருந்து இங்க வந்து ரத்தத்தை தெளித்து ஒரே தரம் நித்திய மீட்பை உண்டு பண்ணி பிதாவுடைய வலது பாரசத்தில் இப்ப என்ன செய்திருக்கிறாரு? உட்கார்ந்து சும்மா வாய் பார்த்துட்டு இருக்கல, மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை என்ன
அவன் பலவீனத்தில் கஷ்டப்படுறான் ஆண்டவரே, நமக்காக பரிந்து பேசிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தேன். வந்தா ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கும்போது வருவான், என்ன பிரச்சனை, ஓ அல்லா, அதாவது அந்த ஊரில் அல்லான்னு தான் யூஸ் பண்ணுவாங்க, அரபி, ஓ அல்லா, என்ன ப்ராப்ளம், இந்த விரல்ல வேதனையா இருக்குது. அப்படியா, எவ்வளோ நாளா, ஓ அல்லா, டூ மச்யா அப்படிமா. சரி, எவ்வளோ நாள் இருக்க, எப்போ வலிக்குது, காலையில வலிக்கும், சனிச்சமி சாயங்காலம் வலிக்கும். எனக்கு இதனால மனசு நிம்மதியே இல்லை. நான் அந்தாலும் சொல்லுவேன், ஏய் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பேப்பர் தரேன் எழுதுறியாம, இல்லை நீ சொல்லு. ஒரு பேப்பரை எடுத்து ஒரு லைனை போட்டு ரெண்டு பக்கம், ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் ஒரு காலம், இந்த பக்கம் ஒரு காலம். நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். இல்லை எழுது, இல்லை நான் பதில் சொல்கிறேன். வீடு இருக்கா, இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அண்ணா, கடவுளுக்கு நன்றி. வேற சாப்பாடெல்லாம் அப்படி, சாப்பாடு கொய்ஸ் டூ மச், சாப்பாடு பரவாயில்ல. வேற பிள்ளைகள் இருக்கா, பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ட்ரெஸ் இருக்குதா, அதெல்லாம் குறையே கிடையாது. ஷூ இருக்கா, இருக்கு. லேப்டாப் இருக்கா, இருக்கு. கார் இருக்கா, கார் 5 கார் இருக்கு. ஒரு வீட்டுக்கு 4 கார் 5 கார், 12 பிள்ளைங்களா, குறைஞ்சது 6லேருந்து 10 பிள்ளைகள் இருப்பாங்க. 10 காரு, 10 லேப்டாப்பு, 10 மொபைலு, இவெல்லாம் சொல்லுவான். சரி, இப்ப சொல்லு, இல்லாதது என்னன்னு உனக்கு சொல்லு. இல்லாதது இந்த பெயின், வேற வேற இதுல எதை அதிகமா நினைக்க நீ? இம்மாத்துண்டு பெயின். இந்த இம்மாத்துண்டு பெயினை சொல்லி நாமளும் என்ன செய்வாங்க, வந்து ஆண்டவரே, அன்னைக்கு காலைல யாராவது ஒரு கெஸ்டை கூட்டுருவோம்னாரு மாஸ்டர். யாரு? சாத்தாங்க. என்ன இல்லை, சாத்தான் எங்களை சோதிக்கிறான். அப்ப அந்த வந்த உடனே நிறைய பேர் நடந்திருக்கு. அடுத்தோட வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீ என் கண்ணை திறந்து விட்டார், கடவுள் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லு. அப்ப அந்த சின்ன பிரச்சனை போயிடும். அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில இயேசு இருக்கிறதுக்கு ஆக முடியும், தினமும் நாம நன்றி சொல்றோம். உங்க சந்ததியில என்ன கொண்டு வந்துட்டீங்க? ஆபிரகாம் எங்கோ உள்ள ஆளு, அந்த ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன கொடுத்து, இல்லை ப்ராக்டிக்கலா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஞானம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பார்வை எல்லாமே மாறிவிடும். அல்லேலூயா. அடுத்தது, யாப்போக்கு நதியில போராடினது யாரு? யாக்கோபு. யாக்கோபு என்ன செய்தான்? தூதனோடு போராடி ஜெயித்தான். அப்படிதானே? யாக்கோபுக்கு பேர் எப்படி மாறிச்சது? என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை விடமாட்டேன். இங்க சண்டை நடக்குது யாக்கோபு நதியில. அப்ப வந்தாலும் என்ன செய்தாரு? உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் என்று மாற்றப்படும். அப்போ இதுதான் நான் எடுக்க போறேன் இன்னைக்கு. யாக்கோபுக்கும் எத்தனை மனைவி? 2 + 2 தெரியுமா? 2 + 2 தான். அந்த 2 லீகல் வைஃப், வேலைக்காரிய 2 பேர். லேயாள் இதான் முதல் மனைவி. இவ்வளவுதான் யாரு? கோங்கண்ணு தானே? ஆமா. அந்த லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் மொத்தம் எத்தனை போட்டிருக்கு பாருங்க மேல. ஒரு பொண்ணு, 6 பசங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்புறம் அதுக்கு பிறகு பிள்ளை இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப சங்கடம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ராகேல் அங்க இருக்கா, அவளுக்கும் குழந்தை இல்லை. 2 பேரும் போட்டி போட்டு இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? லேயாள் என்ன செய்துட்டா, சரி நீர் ஒண்ணு செய்யும், எனக்கு குழந்தை இல்லை, என் வேலைக்காரி கூட நீர் போவோம்னு சொல்லி சில்பாள் என்ற வேலைக்காரியை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்களுக்கு பிறந்த 2 பேர் தான் காத், ஆசேர். சோ அப்ப இந்த லேயாளுடைய சந்ததியில கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. தீனால விட்டுருங்க, அது பெரிய சம்பவம் இல்லை. இது யாருடைய பிள்ளைகள்? யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்தது.
இதை ஏன் கொண்டு வரேன்னா இந்த கோத்திரங்கள் ரொம்ப முக்கியமான கோத்திரங்கள். உங்களுக்கு இந்த மேப் எல்லாம் வரும், நிறைய பேர் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது யாக்கோபுக்கும் ராகேலுக்கு பிறந்தது யாருன்னா நான் காட்டல சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு பெஞ்சமின். அங்க ஒரு வேலைக்காரி இருந்தா, அவ பேர் என்னன்னா பில்காள். பேரு பில்காள். இந்த யோசேப்பு பெஞ்சமின் அடிமையா விற்கப்பட்டது யாரு? யோசேப்பு. பில்காளுக்கு 2 பேர் தான், நாப்தலி. ஆக மொத்தம் தீனாள் போக மொத்தம் 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு லேயாள் மூலமாக ராகேல் மூலமாக பிறந்த பிள்ளைகள் எத்தனை? 12. லேயாள் வீட்டுக்குள்ள ஒரு 6 + 2 8, இங்க ஒரு 4. ஆக இந்த 12 பிள்ளைகளை அந்த வீடு யாக்கோபுடைய சந்ததி. இது இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறகு உள்ள 12 பிள்ளைகள். இது ஏன் இந்த 12 பிள்ளைகளை யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணணும்னா நீங்க என்ன செய்ய, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 12 பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு. இதுதான் பிரதர் தேவனுடைய பிள்ளைகள். யாக்கோபு என்ன செய்கிறார்? இங்க வாங்க, உங்கள் என்ன செய்கிற கடைசி நாள் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். சொல்லுங்க. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே, சிமியோனும் லேவியும் என் சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். இப்படி இந்த 12 சந்ததியும் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதல்ல ஆசீர்வதிப்பதற்கு தகுதியுடைய மனிதனாக இருக்க வேண்டும். யாக்கோபு ஆசீர்வதிக்கிறானோ அதுதான் அவன் தகுதியுடைய பிள்ளைகளை கூட்டு ஆசீர்வதிக்கிறான். அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டுப்பா. உண்மையில சொல்லுங்க. நாங்க எங்க அம்மா 55 வயசு இருக்கும், நாங்க எங்க ஊருக்கு போயிருந்தோம். நாங்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் போயிருக்கோம் அம்மாவை பார்க்க. அப்போ அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மாகிட்ட யார் போனாலும் அவங்க ஜெபம் பண்ணி தான் இருப்போம். எல்லா பிள்ளைகளும் வரிசையாக, ஈவன் ராஜா முதற்கொண்டு மருமக்கள் முதற்கொண்டு வரிசையாக எங்கள் அம்மா வயசு சேரில் உட்காந்துட்டு கையை வச்சு அன்னைக்கு ஆசீர்வதிச்சு. அவங்க ஜபித்த ஜபம் ஒரு பிள்ளைகள் கூட சொல்லணும். அல்லேலூயா. நாம அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடணும். ஒரு வளர்ந்து வரும்பொழுது நாம நம்மளை எக்யூப் பண்ணணும் அந்த அளவுக்கு. யாக்கோபு இவங்களை ஆசீர்வதித்த நிமித்தமாக இன்னைக்கு 12 கோத்திரங்களும் எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா ஜப ஜப ஜபன்னு அப்படியே செழிப்பா இருக்கிறாங்க. இந்த 12 பேரும், அதுல இந்த 12 பேரும் தான் முக்கியமாக வழிபாட்டு கூடாரத்தை சுற்றிலும் அவங்க கேம்ப் அப்படிதான் இருக்கும். இதுக்காக வேண்டிதான் நான் பின்னாடி அங்க போனேன். 12 பிள்ளைகளை பார்த்தோம். நீங்க ஆபிரகாம் இதுல தரிசன ஆதியாகமத்துல படிங்க. ஆதியாகமம் 29, 30 அந்த பிள்ளைகளை குறித்து இருக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன தப்பு பண்ணாங்க எல்லாமே ஆண்டவர் தெளிவாக அதில் எழுதியிருக்கு. எல்லாம் படிங்க. இப்போ பாருங்க, இதை கொண்டு வர்றதற்காக வேண்டிதான் அந்த இவ்வளவு கேரக்டரும் எடுத்தேன். ஆசேர், தான், நாப்தலி. இப்போ லேயாளுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இவன் 4 பேரும் முக்கியமான இடத்துல தான் இருப்பாங்க.
இசக்கார், செபுலோன், யூதா எல்லாமே ஃப்ரண்ட்ல போறாங்க பாருங்க. இது 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 கீழ்ப்பகுதி, வழிபாட்டு கூடாரத்துடைய கிழக்கு பக்கம். இதுதான் தேவாலயம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். இது எடுத்திருக்கல வெளியே உள்ள இடத்துக்கு பேர் என்ன? வெளிப்பிரகாரம். இதுக்கு பேரு பரிசுத்த ஸ்தலம். நான் இருக்கிற இடத்துக்கு பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் இங்க போட்டிருக்கிறேன். இதுல கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா லேயாண்டே பிள்ளைகள் இசக்கார், யூதா, ஜபுலோன். இதுல மோசே, ஆசாரியர்கள், ஆரோன். யாரு அவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்க? அப்போ லேவி கோத்திரத்துல இருந்து. அப்படிதானே? வெரி குட். அதுதான் மெயினானது. நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க இருக்குன்னா என்னாகும் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. வாசிங்க, என்னாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் கொடியண்டையிலே சுற்றிலும் பாளையம் இருங்க. யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த வசனத்தை காட்டுறேன். இவங்கெல்லாம் எப்படி கேம்ப், இது எப்படி தெரியுமா? இதே பேட்டர்ன்ல தான் வனாந்தரத்துல இப்ப எங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எகிப்தில இருந்து எங்க கூட்டு போறாரு? கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு போறாருல. போன உடனே சும்மா எல்லாரும் ஆட்டு பந்தயம் அடிச்சு ஓட்டின மாதிரி ஓட்ட முடியாது. ஏன் ஆட்டு பந்தயம் ஓடின மாதிரி ஓட முடியாது? 30 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஆர்கனைஸ்டா கொண்டு போறாரு. புரியுதா? இப்போ நான் அந்த இன்னைக்கு உள்ள அந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை இதுல வீடியோல பார்த்தேன், டிவியில பார்த்தேன். எல்லாமே ஆர்கனைஸ். கார் இப்படி வரணும், இங்க இது பண்ணணும், இங்க இன்னும் நல்ல ஆர்கனைஸ்டா இல்லைன்னா என்ன ஆயிடும்? கொடுப்பா 30 லட்சம் பேரை ஆண்டவர் கொண்டு வரணும். அப்போ ஆண்டவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, இவங்க 30 வருஷம் 40 வருஷம் எத்தனை வருஷம் ஊர் சுத்தினாங்க? 40 வருஷம். இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது ஒவ்வொரு 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடி இருக்கு. இந்த கொடியை பிடிச்சிட்டு தான் போகணும். ஒன்று. ரெண்டாவது, எந்த இடத்துல போய் கேம்ப், அதாவது இப்போ நடந்து போய்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், மேலே வானத்தை பார்த்துக்கிட்டே தான் போவாங்க. வானம் நிச்சயம் மேகம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல போனது மோகம் அப்படியே நின்றுடும். உடனே என்ன செய்யணும்? இதை மாதிரி கேம்ப் அடிச்சிடணும். உடனே கேம்ப் அடிச்சு இங்க இருப்பாங்க. டெய்லி பார்ப்பாங்க வானத்தை. மேகம் எழும்பிட்டா இல்லையா? மேகம் எழும்பின பிறகுதான் அடுத்த டூர். டெய்லி வானத்தை பார்த்து இருக்கணும் மேகத்தை. அடுத்த மேகம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். உடனே என்ன செய்வாங்க? எக்காலம் ஊதுவாங்க. 10ஆம் அதிகாரத்துல வாசி வேண்டாம், இப்ப பரவாயில்ல. அப்ப அந்த வெள்ளி பொறிகளை எடுத்து ஊதும் பொழுது உடனே பாளையம் எல்லாம் ரெடி ஆகும். ஸோ அந்த பாளையத்தை சுற்றிலும் அந்த கோத்திரங்கள் வந்து இப்படிதான் இருக்கணும். இதுதான் பாளையம். தெரியுதா? சுற்றிலும் உள்ள கோத்திரங்கள் இப்படிதான் இருக்கும். டென்ட் அடிச்சு கிழக்க பார்த்து தான் இருக்கணும். நம்ம சர்ச்சை எதை பார்த்துருக்கு? கிழக்க பார்த்தா. இதை எப்போ ஞாபகம் வச்சுக்காங்க? வெளிப்பிரகாரம், மகாபரிசுத்தம். புரியுதா? அடுத்தது இவங்க வெல்டர்னஸ் மார்ச்னு சொல்லுவாங்க. வனாந்தரத்துல நடைபயணம் போகும் பொழுது இதே பேட்டர்ன்ல தான் போகணும். சரிதா? இப்படிதான் போவாங்க. மோசே, ஆரோன், மெராரி, கெர்சோன். இதுல மெராரி கெர்சோன்ங்கிறத உங்களுக்கு சொல்லித்தாரு. இன்னைக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும் நீங்க. மெராரி கெர்சோன் அதை அடுத்த இதுல காட்டுறேன். அதுக்கு முன்னால இந்த கோத்திரங்கள் எல்லாம் 12 கோத்திரமும் வனாந்தரத்துல பயணம் பண்ணி எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பேட்டர்ன்ல தான் போகணும். இதுதான் அவங்க போக வேண்டிய பிளான். இந்த கோத்திரங்கள் இப்படி போகணும். நடுவுல மெராரியர் போவாங்க, கெர்சோனியர், கோகாத்தியர், முன்னால பெட்டி லேவியர்கள் போவாங்க. ஃப்ரண்ட்ல இந்த பேட்டர்ன்ல தான் போகணும். ஃப்ரண்ட்ல லேவியர்கள் போய் இடத்த பார்த்து செட் பண்ண உடனே
அடுத்தது மெராரி கெர்சோனியர் வந்து கேம்ப செட் பண்ணுவாங்க. என்ன கேம்பு? வழிபாட்டு கூட இருக்கும். அப்புறம் அந்தந்த கோத்திரம் வடக்கு பக்கம் யாரு, தெற்கு பக்கம் யாரு, கிழக்க யாரு, மேற்க யாரு, அப்படி அவங்க செட்டில் ஆக வேண்டும். இந்த 12 கோத்திரத்தினுடைய பெயர்களுக்கும் நாங்க அர்த்தம் கொடுத்திருக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நீங்க வீட்டுல போய் இதை பார்த்துக்காங்க. நான் இதுல விளக்கம் எடுக்க போறேன். இதுல இனி அடுத்தால திருப்பி வாங்க. இப்ப யாக்கோபு, லேயாள் இவங்களுக்கு எத்தனை பேர் பசங்க? 8. அது 2 வேலைக்காரி பிள்ளைகளும் சேர்த்து. இந்த 6ல முக்கியமாக இந்த 2 பேரை குறித்து பார்க்க போகும். லேவி, யூதா. லேவி கோத்திரத்தை பற்றி முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டும். ஐயா என்ன சொன்னீங்க? அங்கதான் ஆசாரியர்கள் வர்றாங்க. லேவி கோத்திரத்துல இருந்து 3 முக்கியமான நபர்கள் உண்டு. அவங்க யாருன்னா கெர்சோனியர், கோஹாத்தியர், மெராரியர். இவங்க இந்த கெர்சோனியர், கோஹாத்தியர், மெராரியர் இந்த 3 கோத்திரமும் ஆலய பணிகளை செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. அந்த லேவி கோத்திரத்துல யார் 3 பேர் வந்திருக்காங்க? கெர்சோனியர், கோஹாத்தியர். இந்த 3 பேருக்கு வித்தியாசமான பணிகள் சுலபமா அவங்களை செலுத்தாங்க. இந்த நடுவில் இருக்காங்க பாருங்க கோஹாத்தியர். கோஹாத்தியர் என்ன செய்யணும்னா இதுக்குள்ள மகா பரிசுத்தலத்திற்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி செல்ல வேண்டும். மகா பரிசுத்தலத்துல என்ன இருக்குது? உடன்படிக்கை. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? ஆரோனுடைய வேற வேற சிஸ்டர் நல்லா தெரியுது. வேற சொல்லுங்க. 10 கற்பனை. இன்னொரு ஆடு அப்பம், மன்னா பாத்திரம். இதுக்கு வந்து போஸ்ட் இருக்கும். கம்பு இந்த மாதிரி இருக்குன்னா இதான் சதுரமா இருக்குன்னா கம்பு இருக்கும். இந்த கம்பை பிடிச்சிட்டு கோஹாத்தியர்கள் மாத்திரம்தான் தூக்கிட்டு போக முடியும். வேற யாரும் லேவி கோத்திரத்துல கோஹாத்தியர் சந்ததியில உள்ளவங்க மாத்திரம்தான் இந்த மகா பரிசுத்தலத்தில் உள்ள பரிசுத்த பொருட்களை சுமந்துதான் செல்ல வேண்டும். எப்படி சொல்லணும்? சுமந்தம். இதுக்கு இடையில இங்க இருந்து இங்க ஒரு பெரிய கர்டன் இருக்கும், ஒரு திரைச்சிலை. அந்த திரைச்சிலை என்ன ஞாபகம் இருக்கா? இயேசு ஜீவனை விட்ட பொழுது என்ன செய்துச்சு? எந்த திரைச்சிலை கிழிஞ்சிச்சு? மகா பரிசுத்தலத்திற்குள்ள வரக்கூடிய திரைச்சிலை மேலிருந்து கீழே கிழிந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணிச்சு. இந்த திரைச்சில அங்க ஒரு திரைச்சில இருக்குது. இதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடியவங்க யாருன்னா கெர்சோனியர். இந்த கெர்சோனியருக்கு 2 மாட்டு வண்டி. எத்தனை மாட்டு வண்டி? அப்புறம் மெராரிக்கு 4 மாட்டு வண்டி. ஏன் தெரியுமோ? இவங்க 3 பேர் இருந்தா பாருங்க. இந்த 3 கோத்திரமும் இந்த ஆலயத்தை வழிபாட்டு கூடாரத்தை ஒட்டி இருக்கணும். வேற யாரும் போகக்கூடாது, செத்துப்போம். அதனாலதான் இந்த வழிபாட்டு கூடாரத்தை கொண்டு வரும்போது ஆசரிப்பு இது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது ஊசா செத்தான்ல, ஏன் தொடக்கூடாது? தம்பி பிரின்ஸ் கூட அன்னைக்கு கேட்டாங்க, அத தொடக்கூடாது, உங்களுக்கு பார்க்க கூட கூடாது. ஆசாரியர்கள் இதுக்குன்னு நியமித்தவர்கள் மாத்திரம்தான் இந்த பணிகளை செய்ய முடியும். இந்த கெர்சோனியர், மெராரியர், கோஹாத்தியர் சர்ச்சு சுத்தி அவங்க தான் இருக்கணுமே தவிர வேற யாரும் பக்கத்தில் போகக்கூடாது. போனாலே கொல்லக்கூடாது. ஏன்? தேவன் அவ்வளவு பரிசுத்தமானவர். புரியுதுங்களா? 7வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகம 7வது அதிகாரம் 7வது வசனம். 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வண்டிக்கு 2 மாடு.
கெர்சோன் புத்திரருக்கு எத்தனை வண்டி? 2 வண்டி. பரிசுத்தலத்தில் உள்ள எல்லா பொருளையும் கொண்டு போறது அவள். அப்புறம் 4 வண்டிகளையும், ஒரு வண்டிக்கு 2 மாடு வீதம் 8 காளைகள். மெராரியின் புத்திரருக்கு. ஏன் மெராரியின் புத்திரருக்கு 4 வண்டி? வெளியே என்ன இருக்குது? இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த வெளியே இருக்குல்ல போஸ்ட், இந்த இருக்கு பாருங்க, சுத்திலும் இருக்கு பத்தில கம்பு காலி இதெல்லாம், இந்த பெரிய பெரிய பூமியில அடிக்கிற கம்பு, குச்சி, ஆணி, இதெல்லாம் ஹெவி வெயிட். அதனால 4 வண்டி. இங்க உள்ளது 2 வண்டி போதுமா இருந்துச்சு. ஆனா இது மாத்திரம் என்னத்துக்கு கோஹாத்தியர் சுமக்க வேண்டும்? இது பரிசுத்தமான பொருள். இதுல யாரும் விளையாடக்கூடாது. கொண்டு வைக்கும் போது ஒரு பரிசுத்தம் வேணும், அதை எடுக்கும் போது பரிசுத்தமா கொண்டு வேணும் இல்லையா? இப்போ அடுத்தால ஆரோனுடைய சந்ததியை வருவோம். இப்போ எல்லாரும் சொல்லிடுவோம் ஆசாரியன் லேவி கோத்திரத்துல தான் வரணும்னு. இப்போ ஆரோன் இப்ப நம்ம எங்க இருந்து பிடிச்சு வந்துட்டு இருக்கோம்? யாக்கோபுடைய சந்ததியில இருந்து லேவி கோத்திரத்துக்கு வந்தோம். லேவி யாருடைய பிள்ளை? லேவியுடைய பிள்ளை. லேவி கோத்திரத்துல 3 பேரை பார்த்தோம். யாரெல்லாம்? கெர்சோனியர், கோஹாத்தியர், மெராரியர். இனி பாருங்க, இந்த கோஹாத்தியர் வம்சத்துலதான் ஆரோன். அதான் நிறைய பேர் உண்டு, நடுவில் நிறைய சந்ததிகள்லாம் வரும், அதெல்லாம் கொடுக்கல. அம்ராம் எல்லாம் வருவாங்க. அங்கதான் ஆரோனும் மோசேயும் மீரியாமும் வர்றாங்க. அப்ப லேவி கோத்திரத்துல ஆசாரியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? லேவி கோத்திரத்துல ஆரோனுக்கு மாத்திரம் தான். ஆரோனுடைய வம்சத்தில் வரக்கூடியவங்க தான் என்ன பணி செய்யலாம்? ஆசாரிய பணி செய்ய முடியும். சும்மா எல்லாரும் செய்ய முடியாது. இந்த ஆரோன் மோசே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். மீரியா அவனுடைய சகோதரி, அப்படிதானே? அப்போ ஆரோனுடைய வம்சத்தில் அதனாலதான் ஆரோனை ஆயத்தப்படுத்துகிறார். ஆரோன் ஏதாவது தப்பு பண்ணாரா? அதான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப புரியாத வருது. என்னது ஆரோன் பண்ண தப்பு? என்ன கண்ணுக்குட்டி என்ன பண்ணாரு? எப்படி நடந்துச்சு? மேல மோசே மலைக்கு போன ஆளை காணல. ஜனங்கள்லாம் மோசேட்ட ஆரோன்ட்ட என்ன சொன்னாங்க? அவர் போனாரு, அவர் ஆளை காணல, மேப்படியான காணல. அதனால இனி எங்களுக்கு ஒரு வழி நடத்த ஒரு கடவுளை உண்டு பண்ணும். உடனே என்ன பண்ணாங்க எல்லாரும்? இவன் என்ன சொன்னான்? ஆரோன் கொண்டு வா, எல்லா நகையும் கடத்துங்க, எல்லாம் கழட்டி போட்டாச்சு. பண்ணி யாத்திரா 32ஆம் அதிகாரத்தில் போய் படிக்கும். விக்கிர வழிபாடு வந்துருச்சு. கேட்டதுக்கு மோசே ஆரோன் என்ன சொன்னான்? எல்லாரும் கொடுத்தாங்க, நான் தீயில போட்டேன் இந்த கண்ணுக்குட்டி. எப்படி ஆகும்? ஆரோனை மாத்திரம் இந்த பெரிய பணியெல்லாம் கொடுத்தாரு. கேள்வி புரியுதா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ண ஆரோனை தேவன் எப்படி அனுமதித்தார்? மோசே அவருக்காக மன்றாடி சொல்லிட்டார். மோசையினாலதான் ஆரோனுக்கு இந்த இது கிடைச்சு. இவளெல்லாம் மலைக்கு போனவங்க, மலையேறினவங்க. மோசே மலையேறினாரு. ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? ஆரோனுடைய பிள்ளைகள் 4 பேர். நல்லா நீங்க தெரிஞ்சிருக்கணும். யாருக்காவது தெரியுமா 4 பிள்ளைகள்? நாதாபு, அபியூ, எலியாசர், இத்தமார். இந்த 4 பிள்ளைகள்ல 2 பேர் கள்ள போயிடும். ஆரோனுடைய சந்ததியில நாதாவும் அபியும். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நாதாவும் அபியும் லேவியராம நீங்க 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாம் கொடுப்பாரு.
பர்ஃபெக்டா எல்லாம் செய்து முடிப்பாங்க. ஆலயம், பலிகள் எல்லாம் செய்து முடிச்சதும் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் உள்ள பலியை நக்கிட்டு எடுங்க. லேவியராகமம் அங்கேயும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வந்துச்சு இல்ல, அந்த அக்கினி தான் முதல் அக்கினி. தேவன் சொன்னபடி பலிபீடம் எல்லாம் செய்து பலியெல்லாம் செலுத்தி தேவன் அங்கீகரிக்கிறார். வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கிச்சு பாத்தீங்களா, அந்த அக்கினி தான் அவங்க ஹோல் 40 வருஷமும் அணையாம பார்த்துக்கிட்டாங்க. அது பரலோக அக்கினி. இந்த 2 பசங்க இருக்காங்க, நாதாவும் அபியும். நீங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இவாளெல்லாம் மோசே கூட ஆரோனும் பிள்ளைகளும் சேர்ந்துதான் எங்கேயும் போறது. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மகத்துவம் எல்லாத்தையும் பார்த்தவங்க இந்த 2 பையங்களும். 4 பையங்களுமே பார்த்தவங்க தான். ஆனா இந்த 2 பசங்களும் என்ன செய்தாங்க? 10ஆம் அதிகாரத்துக்கு வாசிங்க. 10ல் 1. நாதாவும் அபியும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும், அந்த அக்கினி எந்த அக்கினி? பலிபீடத்து அக்கினி இல்ல, அவன் சொந்த அக்கினி. அதான் போல வாசிங்க. தங்கள் கட்டளையிடாத செத்தார்கள். அவங்க தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆரோனுடைய பிள்ளைங்க, ஆசாரிய பிள்ளைகள், ஆசாரியர்கள். அவன் அந்நியக்கினியை கொண்டு வர்றான். தேவன் அந்த இடத்திலேயே தண்டிப்பை தான் பார்க்கலாம். புரியுதுங்களா? நாமளும் தேவனுடைய பிள்ளைகளா, நம்மளையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றி. எங்க இருக்குதுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கோம். நம்முடைய நாவில இருந்து அந்நிய அக்கினி வரக்கூடாது. சொல்ல வர்றது புரியுதா? இப்போ அந்நிய அக்கினா என்ன? அந்நிய அக்கினா என்னது? என்ன சிரிக்கிறா? நம்முடைய நாவல இருந்து என்ன வரக்கூடாது? தேவனுக்கு பிடித்தமில்லாத வார்த்தைகள். ஆசாரியருடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. அந்த இடத்திலேயே தேவன் இன்னைக்கு நியாயத்திற்கு செய்கிறது. எல்லாரும் எழுதுங்க.